அதாவது புர்ஜ் கலிஃபா கிட்ட எப்பவுமே வந்துட்டு சூப்பர் கார்ஸ் வந்து பயங்கரமா நிற்குங்க. இந்த இடம்லாம் நான் தான் கடன் கொடுத்தேன் புர்ஜ் கலிஃபா கட்டுறதுக்கு, நான் தானம் கொடுத்தது. சாரி யுவரான, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. பயங்கரமான வெயில் அடிக்குதுங்க. இப்போ இங்கே இருக்கிற கார்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்பென்சிவ் கார்ஸுங்கன்னா இங்கே ஒரு லாம்போர்கினி, இங்கே ஒரு போர்ஷே, அங்கே BMW, அங்கே வந்துட்டு ரோல்ஸ் ராய்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பர் கார்ஸ் இருக்குன்னு. இந்த மாதிரி காசு எல்லாம் எனக்கு இப்போ புதுசாக எதுவுமே கிடையாது. யூ ஆர் பாடி ஷேமிங். நான் உங்கள் பற்றி கேஸ் கொடுக்க போகிறேன். ஈபிகோ 310 சுற்றி இப்போ நம்ம ஒரு வழியாக வந்துட்டு புர்ஜ் கலிஃபா கிட்ட வந்து வந்தாச்சு. மக்களுக்கு புர்ஜ் கலிஃபா காட்டலாமா? புர்ஜ் கலிஃபா 3, 2, 1 go. ஃபைனலாக வந்துட்டு புர்ஜ் கலிஃபா கிட்ட வந்தாச்சு. இதுதான் புர்ஜ் கலிஃபாவோட காலையில் இல்லை, இப்போ நாங்கள் வந்ததுக்கு வந்து மத்தியானம், அதாவது சாயந்தரம் ஆக போகுது. வெயில் இருக்கும்போது புர்ஜ் கலிஃபா ஆக்சுவலாக இப்படி தான் ப்ளெயினாக இருப்பாப்புல. ஆனால் இவ்வளோ பெரிய பில்டிங் பார்க்கும்போது ப்ளெயினாக இருக்க மாதிரியா இருக்குது. இதை வந்துட்டு ராத்திரியில் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஃபவுண்டன்லாம் வரத்துக்கு முன்னாடி பார்க்கணும். வேறு லெவலில் இருப்பாப்புல. ஸோ இந்த இடம் வந்துட்டு சாயந்தரத்தில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. பயங்கரமான வெயில் அடிக்குது. என் ஃபேஸே தெரியாது இந்த பக்கம். ஸோ பயங்கரமான வெயில் அடிக்குது இங்கே. இந்த இடம் வந்துட்டு ஈவினிங்கில் பயங்கரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஃபவுண்டன்லாம் ஆரம்பிக்கும் போது பயங்கரமாக இருக்குங்க. அதுவும் இங்கேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும் ஃபவுண்டனு. ஆனால் சாயந்தரம் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து எடுக்க விடுவாங்களாம் நம்மளுக்கு தெரில. இது வரைக்கும் நான் வந்துட்டு ஈவினிங்கில் பார்த்துருந்தேன். இப்போ நான் மாஸ்க் போடலன்னா பயங்கரமான ஃபைனை கட்டணும். ஸோ நம்ம வந்துட்டு மாஸ்க் போடலாம். அடுத்தவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்புவோமா? இந்த ஃபவுண்டன் வரும்போது பார்ப்போம். அதாவது புர்ஜ் கலிஃபா கிட்ட எப்பவுமே வந்துட்டு சூப்பர் கார்ஸ் வந்து பயங்கரமாக நிற்குங்க. இங்கே பாருங்கள். அங்கே ஒரு சூப்பர் கார் நிற்குது. இந்த கார் வேணுமா? வேணும். வாங்கிட்டு போகலாமா? அவர்கிட்ட தான் சாவி இருக்கும். Appu is your favorite car? It's not. See here. அதுதான் என் ஃபேவரட் கார். That is Lamborghini. You said Porsche is your favorite. மாறிச்சா? ஆமா. அம்மா அந்த மாதிரி தான் வேணும். ஹைட் கம்மியா இருக்கிற. இதோ பாரு, ஹைட் கம்மியா Lamborghini. Is Ferrari no? Lamborghini. அல்ல, பட் இதுல பட்ஜெட் பெருசா இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற கார்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்பென்சிவ் கார்ஸ். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாம்போர்கினி, இங்கே ஒரு போர்ஷே, அங்கே BMW, அங்கே வந்துட்டு ரோல்ஸ் ராய்ஸ், அந்த பக்கம் இன்னொரு 2 லாம்போர்கினி, அந்த பக்கம் வந்துட்டு லாம்போர்கினி. வேறு லெவலில் இருக்குது. இங்கே எப்போவுமே வந்துட்டு சூப்பர் கார்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக சூப்பர் பைக்ஸ் இங்கே நிறுத்துவாங்க. அந்த பைக்ஸ் வந்துட்டு இப்போ இல்லை, எங்கே இருக்குன்னு தெரில. இங்கே வரது எல்லாம் பாருங்கள், பென்ட்லி, ரோல்ஸ் ராய்ஸ், அது இது அப்படி தான் வந்துட்டுருக்கு. வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இல்லை? சூப்பர். ஸோ இந்த காசோடு சேர்த்து இந்த புர்ஜ் கலிஃபாவை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். ஏய், நடுவில் அம்பாசிடர் நிற்குது பார்த்தல. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பர் கார்ஸ் இருக்குன்னு. நான் வந்துட்டு இந்த கழிஞ்ச ஜென்மத்தில் இருந்துதான் இந்த கார் எல்லாம். அதுக்கப்புறம் நான் தான் புர்ஜ் கலிஃபா எல்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் சத்து போச்சு, இந்த புதிய ஜென்மம் இது. அப்போ நான் எதுவுமே இல்லாமல் இருக்கேன். வெரி குட். ஆமாம், பேசிக்கலி நான் ரொம்ப ரிச். இந்த மாதிரி காசெல்லாம் எனக்கு இப்போ புதுசாக எதுவுமே கிடையாது ஆக்சுவலி.
ஆமாம் உங்ககிட்ட அதான் நீங்கள் உங்களுக்கு எனக்கு ரீல்ஸ் பார்த்தாலே தெரியும். கழிஞ்ச ஜென்மத்தில் எடுத்ததா இந்த ட்ரெஸ் தான் போட்டு எடுத்திருக்கேன். கழிஞ்ச ஜென்மத்துலேருந்து இப்போ குளிக்கவே இல்லை, இதே ட்ரெஸ்ஸு இதே மாதிரி தான் இருந்துகிட்ருக்கா. ஆமாம் பைத்தியம். இதே மாதிரி கலர் பண்ணி இதே மாதிரி கலர்லாம் பண்ணி இதே ஹைட்டு தான் அப்போவும் இதே ஹைட்டு இதே கலர் தான். ஏய் யூ ஆர் பாடி ஷேமிங். நான் உங்கள் பற்றி கேஸ் கொடுக்க போகிறேன். ஈபிகோ 300 சாரி யுவரானர், தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். கொடுக்க போறியா? நான் ஷேக்கினை கட்டுட்டு வரேன். பாய். மில்க் ஷேக் பண்ணுங்க. ஓய் என்ன கிண்டல் பண்ற நீ? இந்த இடம்லாம் நான் தான் கடன் கொடுத்தேன் புர்ஜ் கலிஃபா கட்டுறதுக்கு. நான் தானம் கொடுத்தது. பார்த்தா இன்னைக்கு அடிக்க போகிற ஒரு ஷேக்கு. இல்லை ஷேக் அன்னைக்கு ட்ரீட் தரு டின்னர். ஓகே சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் எனக்கு டைம் இல்லை, vlog எடுக்கணும், அதனால தான் நெக்ஸ்ட் டைம் நான் வரேன்னு சொல்லியிருக்கேன். ஓ ஷேக் கிட்ட. ஆமாம் ஓகே சூப்பர். என்னென்ன சொல்கிறா பாருங்க, கம்பி கட்டுற கதெல்லாம் குத்துன்னு இருக்காங்க. நாங்கள் இந்த ஃபவுண்டன் எப்போ போடுவோன்னு வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ வரைக்கும் போல் அதுக்கு தான் வெயிட்டிங்க. முடிஞ்சோடனே அந்த ஃபவுண்டன் எடுத்துட வேண்டிதான். அதுக்கப்புறம் அப்படியே ரூமுக்கு போயிட்டு, இல்லைனா டேடி வந்துடுவோம், டேடி கூட ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே ரூமுக்கு போய் தூங்க வேண்டிதான் இன்றைக்கி ப்ளாகு. ஸோ இந்த ஃபவுண்டனோட இந்த ப்ளாக் நம்ம முடிச்சுக்கலாம். ஆனால் இந்த ஃபவுண்டன் தான் வர மாட்டேங்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னென்னா ஃபவுண்டனுக்காக நம்ம வந்துட்டு ரொம்ப நேரமாக இங்கேயே வெயிட் பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா டயர்டாகி கீழே உட்காந்துட்டோம் ஓரத்தில். எப்படா இந்த ஃபவுண்டன் வந்து பின்னாடி புர்ஜ் கலிஃபா முன்னாடி ட்ரீசா, இது எவ்வளோ இரிட்டேட்டிங்கான விஷயம் தெரியுமா? செம்ம காண்டேதுரா. நான் என்ன பண்றது, தரையில தான் படுத்து தூங்கணும். இதுக்கு மேல இரிட்டேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ ப்ளே பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் தான் எனக்கு புர்ஜ் கலிஃபா பாயிண்ட் இல்லை, மேல இருக்கிற அந்த பாயிண்ட்ல அடிச்சு கொண்டுடலாம் போல இருக்கு. சரி பரவாயில்ல விடுங்க, ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இந்த ஃபவுண்டனுக்காக நாங்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு போன வாட்டி வந்தப்போ வந்து டக்குன்னு ஃபவுண்டன் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாட்டி ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுறேன், இன்னும் ஃபவுண்டன் வரல. ஆனால் நாங்கள் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுவோம். எங்ககிட்ட வந்து நாங்கள் ஃப்ரீயாக ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டோம். இங்கே என்னென்ன கூட்டு வந்து என்னென்ன பண்ணுறா பாருங்க. நினைச்சு இவனை பாட்டு பாட விடலாம், அப்படியே இருப்பேன். எல்லாரும் காசு வச்சுட்டு இப்படி உட்காந்து கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துருந்தாலே காசு வச்சுட்டு போயிடுவாங்க. அதாவது லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபவுண்டனுக்காக ரொம்ப நேரமாக நானும் ட்ரீஸா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் இங்கே இருக்கேன், ட்ரீஸா வந்துட்டு இதோ இங்கே இருக்காங்க. ஏன் 2 பேரும் தனித்தனியாக இருக்கோன்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்கம்லாம் வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சு, செம்ம ஃபுல்லு. ஸோ நாங்கள் வந்து இடம் பிடிக்கிறதுக்காக 2 பேர் 2 பக்கம் நின்றுட்டுருக்கோம். இந்த பக்கம் வந்துட்டு எப்போ வேணாலும் அமுச்சிடுவாங்க, ஏன்னா இங்கே வந்து கேட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து எப்போ வேணால் அமுச்சிடுவாங்க. ஸோ அங்கேயும் இல்லாமல் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன், அவள் வந்து அங்கே நிற்கிறான். மேபி சூப்பராக வீடியோ எடுக்க முடியும்னு நினைக்கிறோம். எந்த அளவுக்கு வீடியோ வருதோ பார்க்கலாம். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஒரு வழியாக லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே. ஸோ இதுக்காக தான் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இல்லை அப்போ இங்கே பாருங்க. ஆமாம் சாப்பிடாம வேறு வெயிட் பண்ணேன். டைம் சரியான முட்டாளுங்க நாங்கள் தான். டைம் பார்த்தே வந்திருக்கலாம், டைம் பார்க்காதனால நாங்கள் 3 மணிலேருந்து வெயிட் பண்ணியிருக்கோம். 6 மணி தான். ஆமாம். ஸோ இன்னும் 1 நிமிஷம் இருக்குது, கரெக்டாக 1 நிமிஷம் இருக்குது. வர ஆரம்பிச்சிச்சு. சூப்பர்.
பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பயங்கரமாக இருந்தது. அதாவது இந்த டேயோட ஃபஸ்ட்டு ஃபவுண்டன் வந்துட்டு இன்றைக்கி இதுதான் ஈவினிங் ஃபவுண்டனில். ஸோ கரெக்டாக நாங்கள் வந்து கரெக்டான ஒரு லொக்கேஷன் இருந்து அந்த பக்கம் கவர் பண்ண முடியல, ஆனால் கரெக்டான புர்ஜ் கலீஃபாக்கு முன்னாடி நின்று கவர் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவரில் திருப்பி ஆமாம், இதுக்கு மேலே ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் வந்து திருப்பி போட்டுகிட்டே இருப்பாங்க. யூ லைக் இட்? ஸோ ட்ரீஸா வந்துட்டு ஈவினிங் ஃபவுண்டன் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. காலைல கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஈவினிங் ஃபவுண்டன் வந்து ஃபஸ்ட் டைம். மைசூர் புர்ஜ் கலீஃபாக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் புர்ஜ் கலீஃபாக்கு முன்னாடி பார்க்குறோன்னு சொல்கிறேன். ஸோ சூப்பர். ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு நம்ம வீடியோவில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அந்த பெல் பட்டனை அடிச்சிருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வரும். Until then, டாடா பாய் ஃப்ரம் Appu. Loves Appu. Bye bye.